லூக்கா 21:29 முதல் 33 வரை. அவரது அரசு அழிந்து போகாது. மக்கள் மீது பரிவு கொண்ட மன்னர். முன்பொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். இவர் அடிக்கடி தொலை நாட்டிற்கு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்காவது கிளம்பி விடுவார். இவ்வாறு எங்கேயாவது கிளம்பி சென்று விடும் இவர் சில நாள்களோ அல்லது சில மாதங்களோ கழித்து அரண்மனைக்கு திரும்பி வந்து மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்வார். இதனால் மக்கள் இவருடைய ஆட்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உண்மையில் இவர் தொலைநாட்டிற்கு போவதாக சொல்லிவிட்டு எங்கேயும் செல்ல மாட்டார். தன் நாட்டிலேயே தான் இருப்பார். ஆனால் இவர் ஒரு சாதாரண விவசாயியை போன்று அல்லது ஒரு சாதாரண கூலி தொழிலாளி போன்று மாறு வேடம் தரித்து மக்கள் நடுவில் வலம் வருவார். அவர்களுடைய துக்க துயரங்களை கேட்டறிந்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார். இதனாலேயே மக்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மேலே இடம்பெறும் நிகழ்வில் வரும் மன்னர் வேறு யாரும் அல்ல, ஸ்காட்லாந்தை ஆண்ட 4ஆம் ஜேம்ஸ் என்பவரே ஆவார். ஆண்டவராகிய இயேசுவும் மனுவுரு எடுத்து நம் நடுவில் வாழ்ந்து நம் துன்பத் துயரங்களை அறிந்து நமக்காக தன்னையே தந்தார். அதனால் அவருடைய அரசு என்றும் உள்ளதாக இருக்கின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளது, அவரது அரசு அழிந்து போகாது என்கின்ற செய்தியை தருகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் ஒரு காட்சி காண்கின்றார். அந்த காட்சியில் 4 விலங்குகள் தோன்றுகின்றன. இந்த 4 விலங்குகளும் முறையே பாபிலோனிய, மேதிய, பாரசீக, கிரேக்க, உரோமை ஆகிய 4 அரசுகளை குறிக்கின்றன. மிகவும் வலிமை வாய்ந்தவையாக கருதப்பட்ட இந்த 4 அரசுகளும் அழிக்கப்பட்டு மெசியாவின் அரசு அல்லது இறையரசு நிறுவப்படுகின்றது. இறைவாக்கினர் தானியேல் காணும் இக்காட்சி இறையரசே என்றும் உள்ள அரசு என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. நற்செய்தியில் இயேசு உலகில் தோன்றும் அழிவுகள், மாற்றங்கள் யாவும் இறையாட்சி நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் என்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் உண்மையானவை, ஒழியாதவை. அதனால் அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். எனவே நாம் அழிந்து போகின்றவற்றில் நம்பிக்கை வைக்காமல் அழியாமல் என்றும் இருக்கும் ஆட்சியை நமக்கு வழங்கும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவர் வழியில் நடப்போம். இவ்வுலகில் தோன்றிய எந்த அரசும் நிலைத்திருக்கவில்லை, இறையரசை தவிர. இதுவும் கடந்து போகும் என்று வாழ பழகி கொண்டால் துன்பங்கள் இல்லை. இறையரசும் மண்ணில் மலர நாம் ஜெபிப்போம். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். மத்தேயு 6:33. ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.